அந்நிய ஆட்சியால் அரசியல் அதிகாரத்தை இழந்தவர்கள் அந்நிய ஆட்சியிடமிருக்கின்ற அரசியல் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றிட போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஆங்கிலேயரை விரட்டிவிட்டால் அரசியல் ஆதிக்கம் தானாகவே மீண்டும் தன் கைக்கு வந்துவிடும் என்பதே அவர்களின் நம்பிக்கை. தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமான அம்பேத்கர் சுதந்திரம், குடியாட்சி என்று சுதந்திர இயக்கத்தினார் பேசியதெல்லாம் தனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார். இந்தியாவின் நெடிய வரலாற்று படிப்பினை இவ்வாறு அவரை நினைக்க செய்தது. புகழ்பெற்ற மன்னர்களும் பேரரசுகளும் இந்த நாட்டில் இருந்தன. ஆனால் அவர்களுடைய மக்கள் எல்லா ஆட்சியிலுமே தொழுநோயாளிகள் போலவே நடத்தப்பட்டனர். ஒதுக்கி வைக்கப்பட்ட தீண்டப்படாத மக்களுக்கு குடியுரிமையோ அரசியல் உரிமையோ மத உரிமையோ அளிக்கப்படவில்லை. இந்த உரிமைகளை இவர்களுக்கு பெற்றுத்தருவதே அம்பேத்கரின் நோக்கமாகும். இந்த மனித உரிமைகளை பெறுவதற்காக உடலால், உள்ளத்தால், அறிவால் அவர்கள் உயர்ந்திட வழிவகுத்தார். 6 கோடி அடிமை மக்களையும் இந்நாட்டின் உண்மையான மனிதர்களாக உருவாக்கிட முயன்றார். அரசியல் உரிமைகளுக்காக போராடும்போது ஒரு பக்கம் சாதி இந்துக்களும் இன்னொரு பக்கம் பிரிட்டிஷ் அரசையும் எதிர்த்து போராட வேண்டியிருப்பதை அவர் அறிந்திருந்தார். பிரிட்டிஷ் ஆட்சியை வெறுப்பதினால் இரு பக்கங்களிலிருந்தும் அவருடைய மக்களுக்கு பகைமை நேரிடும் என்பதை உணர்ந்திருந்தார். எனவே தம் மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு ஏற்ற தன்மையில்